இங்கே இந்த பொண்ணு நகத்தை கடிச்சிக்கிட்டு பதட்டமாகவே உட்காந்துருக்கா. அவங்க அம்மா கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா டிவி ரிமோட் வேலை செய்யல, அவங்க அம்மா போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு மெதுவாக போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிற விஷயத்தை கேட்ட உடனே அவங்க அப்பா இதை கேட்டுறாரு. இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாரு. தடுக்க வந்து அவங்க அம்மாவையும் போட்டு அடிச்சிடுறாரு. யோசிச்சு அந்த பொண்ணு அடிக்கிறாரு. அவங்க அம்மாவையும் வந்து நீ இவ்வளோ ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன்னு போட்டு அடிக்கிறாரு. அவங்க அம்மாவும் அடி தாங்க முடியாமல் கேஸ் சிலிண்டர் ஓப்பன் பண்ண போயிடுறாங்க. அவங்க அப்பா போய் தடுத்துறாரு. கொஞ்ச நேரத்தில் தம்பி வந்துடுறான். அக்காவை தனியாக கூட்டு போய் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஏங்க இந்த மாதிரி பண்ண, நான் லவ் பண்ணுற விஷயத்தை எப்போ தான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ரொம்ப நாளாக சண்டை போயிட்டு இருந்த தாய் மாமனும் அத்தையும் அங்கே வந்துடுறாங்க. அந்த பிரச்சனைலாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு மயக்கம் போட்டு வந்துடுறா. அவங்க அத்தையோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த பொண்ணு கையை பிடிச்சி பார்த்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிடுறாங்க. அப்போ தம்பிக்கார நினச்சி பார்க்குறான், நம்மளும் வந்து நம்ம ஆள்கிட்ட இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்குமே, அவளும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வீட்டில் இருக்கவங்களாம் பேசி இப்படி பண்ணிட்டாலே என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து உன்னோட பையனை எனக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு அவங்க தாய் மாமா கிட்டே கேட்குறாங்க. நான் கொடுத்துருவேன், அதுக்கு முன்னாடி இந்த கருவை கலைச்சிடலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு வந்து யாரை லவ் பண்ணுறான்ற விஷயத்தையே கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த பொண்ணோட தம்பிக்கும் ஃபோன் கால் வருது. அவனும் எதுவும் சொல்ல வரான், அவனையும் தடுத்துடுறாங்க. அந்த டைமில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. என்னன்னு திறந்து பார்த்தா இந்த தாய் மாமனோட பையன் அங்கே வந்திருக்காங்க. கருவை கழிச்சிட்டு இவனுக்கே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுலான்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு போய் அவன் கண்ணத்திலே அரைஞ்சு நான் இவனை தான் லவ் பண்ணுறேன், இவனால தான் எனக்கு கரு உருவாச்சுன்னு சொன்னவனே எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. இவ்வளோ நாள் சண்டை போட்டுட்டு இருந்த குடும்பம் இருந்தாலும் தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அந்த பொண்ணு சொல்லும் போது இவன் ஷாக்காகி கேட்குறான், என்னால் தான் உருவாச்சான்னு. அந்த பொண்ணு பல்லாருன்னு ஒரு அறையை விட்டு ஆமாண்டான்னு சொல்கிறா.